ஹதீஸுகள் சமூகத்திற்கு கிடைத்து 1400 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா? இன்னுமே சஹீ லைஃப் முடியலைன்னு சொன்னால் எப்போ முடியறது? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் எதில் கிடையாது? உசூலு தீனுடைய அடிப்படை சார்ந்த விஷயங்களில் கிடையாது. அதே போன்று அஸ்லு ஷரியாவிலும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தீன் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு என்ன அர்த்தம்? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ரெண்டுமே வகை. ரெண்டுமே பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா ரெண்டில் என்ன செய்யக்கூடாது? பிழை உண்டாகக்கூடாது. பிழை இல்லை. எந்த அடிப்படையில்? எது மார்க்கத்துடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறதோ, தீனுடைய அசலாக இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த விஷயங்களில் புதிதாக ஒரு ஹதீஸை கொண்டு வந்து நாம் அமல் செய்ய வேண்டிய தேவையில்லை. இருக்கிற ஒரு ஹதீஸை பலவீனமாக்கி அந்த அமலை கைவிட வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. ஏன்னா அதுலலாம் என்ன இருக்குது? எல்லாமே ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும். எது விஷயத்தில் இது போன்ற ஆய்வுகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் எல்லாமே ஃபுருஆத் சம்பந்தப்பட்ட கிளை சார்ந்த விஷயங்களில், அமல்கள் சார்ந்த விஷயத்திலுடைய ஃபலாயில்கள் சார்ந்த விஷயங்களில் தான் இருக்குது. அதனால தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க சில அறிஞர்கள் ஃபலாயில்கள் விஷயத்தில் என்ன செய்யலாம், பலவீனமான ஹதீஸுகளை கூட அது பெரிய குறையாக அந்த பலவீனமான ஹதீஸ் இல்லாவிட்டால் அமல் செய்யலாம் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி அதோடைய அசலுக்கு மாற்றமாக அந்த ஃபலாயில் அசலுக்கு மாற்றமான, அதாவது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஏனைய இபாதத்துடைய அசல்களுக்கு மாற்றமான ஒரு விதத்தில் அந்த ஃபலாயில் சொல்லப்படாமல் இருந்தோம்னா அதில் என்ன செய்யலாம், பலவீனமான ஹதீஸ்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சில நிபந்தனைகளை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களே சொல்லுவாங்க. அதெல்லாம் சரிங்களா? அப்போ அந்த கருத்தோட்டம் எதனால் வருதுன்னு சொன்னால், மார்க்கத்தினுடைய அசல் சார்ந்த விஷயங்களில் என்ன கிடையாது, எந்த ஹதீஸையும் நம்ம பலவீனமாக்கி ஒரு புதிய கருத்தை எடுக்க வேண்டிய, அல்லது ஒரு ஹதீஸை சஹியாக்கி புதிய ஒரு வழக்கத்தை, ஒரு புதிய ஒரு அமலை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறதுங்கிட்ட கிடையாது. அந்த தேவை இல்லாத அளவுக்கு மார்க்கம் முழுமையடைந்து விட்டது. ஏன்னா அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான், முழுமையாக்கி விட்டான் என்று சொன்னால் அது அதற்கான அர்த்தம்.